ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என தெரிவித்து ஆட்சி பீடமேறியுள்ள தேசிய மக்கள் சக்தி தற்போது ஊழலுக்கு துணை போகின்றதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழத் தொடங்கியுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் குற்றச்சாட்டொன்றை முன்வைக்கின்றார். இன்றைய தினம் வடமராட்சி ஊடகவியலாளர் இல்லத்தில் அவர் ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொள்கின்ற போது இந்த விடயங்கள் தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார். வடமராட்சியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மதுபான சாலை தொடர்பாக வழக்கு ஒன்று தொடர்பாக இன்றைய தினம் அவர் ஆஜராகி அந்த வழக்கு சம்பந்தமான சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக பேர் விவரங்கள் வெளியிடப்பட்டது. ஆனால் அவை சாதாரணமான விவரங்கள். அது சாதாரணமாக அந்த மதுபான நிலையங்களை அண்ணாந்து பார்த்தாலே அவர்களுடைய பேர் தெரியும் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த சிபாரிசு செய்தவர்களுடைய பேர் விவரங்களே கட்டாயம் வெளியிடப்பட வேண்டும். ஏனெனில் இவ்வாறு சிபாரிசு செய்தவர்கள் விற்பனை செய்துள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாம் இந்த இத்தனை ரூபாய்க்கு இவற்றை விற்பதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த சிபாரிசு செய்தவர்கள் குறிப்பிட்ட பணத்தொகையை வாங்கியுள்ளார்கள். எனவே அந்த விற்பனை செய்தவர்களுடைய பெயர்கள் கட்டாயம் வெளியிடப்பட வேண்டும். இவ்வாறு தாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 நாட்களில் வெளியிடுவோம் என தெரிவித்த அரசாங்கம் இன்று வரை அதை வெளியிடவில்லை. எனவே இவர்கள் ஊழலுக்கு துணை போகின்றார்களா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகின்றது. இவர்களுடைய ஆட்சியில் மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுகின்றது. இவர்கள் தொடர்பாக கூறிய ஆவணங்கள் தொடர்பாகவும் சுமந்திரன் அந்த ஆவணங்களை சமர்ப்பித்து தனது கருத்துக்களை தெரிவித்தார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தினருக்கு வணக்கம். மீண்டும் வடமராட்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்திலே உடுப்பட்டி இமியானன் மேற்கு கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்திலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற மதுபான சாலையை மூட வேண்டுமென்று கோரி நீதவான் நீதிமன்றத்திலே இந்த வருடம் 5ஆம் மாதம் அளவிலே தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 32 பொது அமைப்புகள் சேர்ந்து இந்த இடத்திலே இந்த மதுபான சாலை இருப்பது ஒரு பொது தொல்லை என்று முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றத்திலே அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் அது ஏன் மூடப்படக்கூடாது என்பதற்கான காரணம் காட்டுகிற விசாரணையிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஒருவருடைய சாட்சி நிறைவேறி இருக்கிறது. இன்னும் ஒருவர் சாட்சியம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மேலதிக விசாரணைக்காக அது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிற காரணத்தினாலே இந்த வழக்கை குறித்து நான் இப்பொழுது எதுவும் இதற்கு மேல் கூற முடியாது. ஆனால் பொதுவாக மதுபான சாலை அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதும் விசேடமாக இந்த வருடத்திலே இப்படியான 361 அனுமதி பத்திரங்கள் புதிதாக வழங்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக அரசாங்கம் பாராளுமன்றத்திலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக இப்படியாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுப்பதிலே அரசியல் லஞ்சம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அன்றைய பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் உடைய சிபாரிசின் பேரிலே இந்த புதிய ஏராளமான மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அரசியல் இளஞ்சம் என்கின்ற விவகாரத்தை தாங்கள் பதவிக்கு வந்து 3 நாட்களிலே வெளிப்படுத்துவோம் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் 2-3 மாதங்களாகியும் வெளிப்படுத்தி இருக்கிறது வெறுமனே யார் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை மட்டும்தான். அது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்த விடயம். யாருடைய சிபாரிசின் பேரிலே இது கொடுக்கப்பட்டது என்பதை வெளியிட்டால்தான் அவர்களாகவே
செய்த முறைப்பாடு, அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்கின்ற முறைப்பாட்டை அவர்களே உறுதி செய்ய முடியும். ஆகையினாலே லஞ்சம், ஊழல் அனைத்தையும் முற்று முழுதாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே சற்று பின்னடிப்பதாக தோன்றுகிறது. எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே சென்ற கடந்த பாராளுமன்ற 9வது பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்த இருவர் தாங்களாகவே நாங்கள் சிபார்சு செய்தோம் என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அப்படி ஒத்துக்கொண்டவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடவும் இல்லை. ஆனால் இந்த ஒவ்வொரு மதுபான சாலை அனுமதி பத்திரமும் யாரோ ஒருவருடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான், ஒரு அரசியல்வாதியுடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் அரசாங்க கட்சியே தேர்தலுக்கு முன்னர் குற்றம் சாட்டியிருந்தது. அப்படியானால் அந்த பெயர் பட்டியலை அரசாங்கம் வெளியிட வேண்டும். இது ஒரு பாரதூரமான விஷயம். இதை நாங்கள் அன்றிலிருந்தே சொல்லி வருகிறோம். இதை சொல்வது அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலே அல்ல, மது போதைக்கும் போதைப்பொருள் பாவனைக்கும் எதிராக பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறோம். தற்போது நடைபெறுகிற வழக்கும் அப்படியான ஒரு வழக்கு. அது இந்த வருடம் மே மாதத்திலே தொடங்கப்பட்டது. அதற்கு முன்னர் 2023ஆம் ஆண்டு மே மாதம் அளவிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே முழங்காவில் பிரதேசத்திலே பிள்ளையார் கோயிலோடு அண்டின ஒரு மதுபான சாலையை மூடுவதற்கு மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அதை பொது தொல்லை என்று நாங்கள் கூறி நான் அந்த மக்கள் அமைப்புகளுக்காக ஆஜராகி கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் அதை மூடுமாறு பணித்திருக்கிறது. AR 1576/2023 என்கின்ற வழக்கு. அந்த வழக்கிலே பொது மக்கள் பலர் கையொப்பமிட்டு அந்த மதுபான சாலை மூடப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதன் பிரகாரம் அது செய்யப்பட்டது. திறந்து பார்க்குற போது 15ஆம் பக்கத்திலே முதலாவது பேர் ஈனா குவேந்திரன் என்றவருடைய பேர் இருக்கிறது. அவரும் ஒருவர் என்னை இந்த வழக்கிலே ஆஜராகுமாறு கேட்டு அடிக்கடி கூட்டி சென்று அந்த மதுபான சாலை மூடுவதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்தவர். இப்படியாக பலர். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்திலே 18 மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே வழங்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தகவல் கொடுத்திருக்கிறது. அதில் 2 உள்ளேயே இருந்து மது அருந்துகிற நிறுவனங்கள், மீது 16 விற்பனை நிலையங்கள். அப்படியாக யாழ்ப்பாணத்தில் 6 வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு மாவட்டங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்திலேயும் இந்த முறைப்படியாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்று கோருகிற மனுதாரர்கள் சார்பிலே நான் ஆஜராகி ஒரு வழக்கு இப்பொழுது நிலுவையிலே இருக்கிறது. அதிலே இடைக்கால கட்டளை ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதிகப்படியான மதுபான சாலைகள் எத்தனை இருக்க முடியும் என்றொரு வரையறை இருக்கிறது. அதை மீறி கூடுதலாக கொடுக்கப்பட்டிருப்பதாக அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டு அது தற்போது விசாரணைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் அந்த வழக்கும் விசாரணைக்கு வருகிறது. இந்த விடயத்திலே அரசாங்கம் ஒரு முக்கியமான முறைப்பாட்டொன்றை தேர்தலுக்கு முன்னர் சொல்லிவிட்டு, அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு, இப்பொழுது அந்த தகவலை கொடுப்பதிலே இருந்து பின்வாங்குவதென்பது இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் சம்பந்தமான பாரிய சந்தேகம் ஒன்றை எழுப்புகிறது. அவர்களும் இந்த ஊழலுக்கு அடிமையாகிறார்களா, அவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டு இந்த தகவல் மறைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆகையினாலே தான் தொடர்ச்சியாக இது இந்த விடயத்தில் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மதுபான
போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிற நாங்கள் இது சம்பந்தமாக தகவல்கள் இருக்கிறது, நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்ன அரசாங்கம் அதனை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும். இல்லையேல் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உங்கள் மீது எங்களுக்கு பாரிய சந்தேகம், மக்களுக்கு பாரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. சபாநாயகரை பொறுத்தவரையிலே அவருடைய பட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்வி ஒன்று எழுந்த காரணத்தினாலே அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அது செய்ய வேண்டியது அவர் செய்திருக்கிறார். ஆனால் ஏன் அப்படியாக ஒரு தகவல் முன்னர் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பலர் தங்களுடைய பேருக்கு முன்னாலே பல பட்டங்களை கலாநிதி என்றும் பேராசிரியர் என்றும் எழுதி கொள்ளுகிறார்கள். இது மக்களை ஏமாற்றுகிற செயலா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இங்கேயும் பலர் அப்படியாக கலாநிதி அல்லது பேராசிரியர் என்றெல்லாம் தங்களுடைய பேருக்கு முன்பாக தாராளமாக எழுதி கொள்ளுகிறார்கள். அந்த பட்டங்கள் எல்லாம் உண்மையாகவே சரியான முறையிலே பெறப்பட்டவையா என்கின்ற கேள்வி எழுகிற காரணத்தினாலே தான் இப்பொழுது யாராவது கலாநிதி என்று சொன்னால் அது கல்லா நிதி என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் கற்கவில்லை, கல்லா நிதி பணத்தினாலே பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே கலாநிதி அல்ல கல்லாநிதி என்ற அளவுக்கு இந்த மக்களை ஏமாற்றுகிற செயற்பாடுகள் மோசமாக போய்கொண்டிருக்கின்றன. ஆகவே அரசாங்கத்திலே, அதாவது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம், ஊழல் லஞ்சம் மோசடிகளை இல்லாமல் பண்ணுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்த அரசாங்கத்திலேயே இப்படியான சந்தேகங்கள் எழுவது நல்லதல்ல. ஆகையினாலே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே போல தான் நேற்றைய தினம் நான் எங்களுடைய கட்சி 75வது ஆண்டு நிறைவிலே சொன்னதைப் போல இலங்கை ஜனாதிபதியிடத்திலே இந்திய பிரதமர் உங்களுடைய அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்துங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது இலங்கைக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கிறது. அந்த அரசியலமைப்பை ஒழுக வேண்டியது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இலங்கை அரசாங்கத்தினுடைய கடமை. அதை இன்னொரு நாட்டு தலைவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி சொல்லுவதாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு ஒரு அவமதிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படியாக நாட்டு அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்தாமல் இருக்கிற இன்னொரு அரசாங்கமாக இந்த அரசாங்கமும் இருந்துவிடப் போகிறதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது. ஆகையினாலே இலங்கையினுடைய அரசியலமைப்பு என்று சொல்லுகிற போது அதில் 21 திருத்தங்கள் இருக்கின்றன. அந்த திருத்தங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே பல தடவைகளில் சொன்னதைப் போல பின் இணைப்புகள் அல்ல, அது அரசியலமைப்பு. ஆகவே அந்த அரசியலமைப்பில் இருக்கிற அனைத்து விடயங்களையும் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதில் 13 மடங்கும் 16 மடங்கும் எல்லா திருத்தங்களும் அடங்கும். ஆகவே அந்த முழுமையான அரசியலமைப்பை முற்றுமுழுதாக அமுல்படுத்தி அதை மற்றவர்கள் சுட்டிக்காட்டாமல் செய்வது அரசாங்கத்துக்கு அழகு. ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் இப்பொழுது அரசியலமைப்பில் இருக்கிறவையாவது உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் உட்பட மொழி சம்பந்தமாக 16ஆம் திருத்தத்தில் இருக்கிற விடயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஆகையினாலே இந்த நடைமுறைகளை உடனடியாக அரசாங்கம் பின்பற்றாவிட்டால் இது ஒரு மாற்றத்துக்கான அரசாங்கமாக எவரும் உங்களை கணிக்க முடியாது. நீங்களும் மற்றவர்களைப் போல அரசியலமைப்பை முற்றாக நடைமுறைப்படுத்தாத ஊழல் லஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துகிற ஒரு அரசாங்கமாகத்தான் உங்களையும் கணிக்க வேண்டியதாக இருக்கும். நன்றி.